Hi guys, first episode of getting started with trading. இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். லைக் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ப்ரைஸ் ஏன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லுக் அட் திஸ் மூவ் 84,300 ஏன் 82,200 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சர்டன் ஆக்ஷன் ஏன் நடக்குது மார்க்கெட்டில். அண்ட் ஆஸ் அ ட்ரேடராக இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம எப்படி இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணுறது, எந்த இடத்துலேருந்து நம்ம லாஸ்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது இல்லாமல் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு ட்ரேடராக நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சொல்கிற வேர்ட்ஸ் மூலமாகவோ இந்த எபிசோடு நீங்கள் உட்காந்து ஒரு 10 தடவை பார்க்குறது மூலமாகவோ உங்களுக்கு கிளியர் ஆகிடாது. ஐம் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் திஸ் பிகாஸ் திஸ் கம்ஸ் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு பிக்கஸ்ட் ப்ரைஸ் யூ கேன் பே ஆஸ் அ ட்ரேடர் இஸ் லூசிங் த மனி இன் த மார்க்கெட். ட்ரென்ச்சஸில் காசு உங்களுக்கு அப்படியே கரையிறப்போ தான் உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ராங் வித் யூ. ஸோ இது நான் சொல்கிறது மூலமாக யூ கேன் பி ஓகே, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு நாலேஜ் வருமே தவிர சம் திங்ஸ் யூ ஹாவ் டு பி எக்ஸ்பீரியன்சிங் ஆன் யுவர் ஓன் தட் ஐ கான்ட் டீச் யூ, that nobody can teach you because trading ஒருத்தருக்கும் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரன்லேருந்து இந்த ரனுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், பல பேரோட காசு கரைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இங்கே லாங் ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. லெட் மீ கெட் இன் டு த சார்ட் ரியல் குயிக். யா, இங்கே மேலே போகும்னு நம்பி லாங் ட்ரேட் ஓப்பன் பண்ணவெல்லாம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருப்பான். இங்கே லாங் ட்ரேட் போட்டு நம்ம அடுத்த ஸ்விங் ஹையை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாங் ட்ரேட் உள்ளே போனவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு லாஸ் போட்டிருக்கோம். பட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறவன் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ட்ரேடிங் இஸ் கம்ப்ளீட்லி யூனிக் ஃபார் எவ்ரி ஒன். You are not going to make same money as me and I'm not going to make the same money as you. Trading is completely unique. That's why I'm never going to talk about profit percentages. I'm never going to talk about my own trading strategies. நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், என்னோட அக்கௌண்ட் சைஸ் என்ன, நான் என்னோட வின் ரேட் என்ன, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் எனி திங் ஃப்ரம் மை வின் ரேட் ஆர் மை ட்ரேடிங்ஸ் அனாலிட்டிக்ஸ். நான் என்ன ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸே கிடையாது. இப்போ நான் பிட்காயின் காட்டுறதுனால தட் டசன்ட் மீன் ஐ எம் கம்ப்ளீட்லி ட்ரேடிங் இன் பிட்காயின். ஐ குட் பி ட்ரேடிங் XAU USD, ஐ குட் பி ட்ரேடிங் Euro USD. that is not what you want, right? You want to improve your trading and that's why you are here. You are not going to judge me because of my own trading account because ஒருத்தருக்கும் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. I'm not going to teach you any strategies here. I'm just going to teach you some mindset, basic mindset. ஒரு ட்ரேடராக நீங்கள் எப்படி உங்கள் மைண்டை ரெடி பண்ணிக்கணுன்றதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஸோ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் லிசன். இந்த நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இட் வில் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னா யூ கேன் கண்டினியூ லிசனிங் டு மை எபிசோட்ஸ். பட் this doesn't suit me. I need to see some indicators on the chart. I need to see momentum. I need to see moving average, convergence and divergence. இதெல்லாம் நான் என் சார்ட்டில் இருந்தால் தான் நான் ஒரு சர்டிஃபைட் ட்ரேடராக நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பேன். உன்னோட ப்ராஃபிட், உன்னோட வின் ரேட் என்ன, உன்னோட அக்கௌண்ட் சைஸ் என்ன, நீ எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்க, இதெல்லாம் காமிச்சாதான் நீ சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அவுட். அதெல்லாம் காட்டுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க யூடியூப்பில். யூ கேன் ஃபைண்ட் them easily. You can find billionaire traders in YouTube easily. So you have no reason to be here at all because I'm not going to teach you any get quick rich. நான் எப்படி ஈஸியாக ஒரே நாளில் ட்ரேடிங் மூலமாக பல மில்லியன் சம்பாதிக்கிறதுன்றதை நான் சொல்லித்தர போகிறது இல்லை. That's not how my channel going to work. My channel is intended to guide students towards beginner traders towards consistent profitability and a gradual growth. ஒரு கிராஜுவலாக நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேனல் சூட்டபிளாக இருக்கும். I'm going to be very clear about that.
என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் இதை திருப்பி சொல்லிடுறேன். இஃப் யூ ஆர் ட்ரீமிங் அபவுட் லைஃப் ஸ்டைல் ஓவர் நைட், ஒரு பில்லியனர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஓவர் நைட்டில் நான் வந்து இந்த மூவை நான் இங்கேருந்து இங்கே கேட்ச் பண்ண போகிறேன், ஒரு ஷார்ட் ட்ரேடை போட்டு நான் இதிலேயே நான் என்னோடய ஆளுன்னு போய் நான் வந்து பணக்காராக போகிறேன், அதுக்காக நீங்கள் என் சேனலை தேடி வரீங்கன்னா ப்ளீஸ் ஃபைண்ட் சம் ஒன் எல்ஸ் டு டூ தட். Because I'm even going to remove volume from this chart. I'm not going to be using any indicator or very few indicators. So the first step to become trader is removing money from trading. என்னடா காமெடி பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? Yes, first step to make money from trading is to remove money from trading. You have to know what the fuck is going on in the market. மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குதுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது உங்கள் கண்ணு முன்னாடி ஆக்சுவலாக மார்க்கெட் இப்படி இருக்காது, ஆக்சுவலாக ட்ரேடிங் வியூவோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்காது. ஸோ நான் இதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி 1000 பேர் 1000 வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூ மைட் நோ, பட் யூ மைட் நாட் நோ. பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். இது வந்து திஸ் டசன்ட் டூ எனிதிங். இது வந்து சும்மா என்னோட ஈஸியாக எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி வச்சுருக்கேன். ஐ ஜஸ்ட் லவ் சிம்பிளிசிட்டி, தட்ஸ் இட். ஸோ நான் இங்கே சொல்ல போகிறது எதுவுமே வந்து என்னோடய ஓன் மாடல்ஸ், என்னோடய ஓன் கான்செப்ட்ஸ் அப்படின்னும் ஐம் நாட் டெல்லிங். பிகாஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸாக 1000 பேர் 1000 இடத்துல நீங்கள் சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இஃப் யூ ஆர் லைக்கிங் மை ஸ்டைல் ஆஃப் டெல்லிங் தெம், யூ கேன் ப்ரொசீட் வாட்சிங். That's the deal. So first of all, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இந்த கேண்டில்ஸை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுவோம். இதை பார்க்குறப்போ உங்களுக்கு மைண்டில் வர்றது என்ன தான் நடக்குது, வாட் இஸ் கோயிங் ஆன், ஏன் இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து ஏன் இங்கே போகுது, இங்கேருந்து ஏன் இங்கே வருது, எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ ஒரு க்ளவுடியான ஒரு விஷன் தான் இப்போ உங்களுக்கு இருக்கும் ஒரு சார்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறப்போ. எனக்கு அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அப்படி இல்லைனா அதுக்கு ஐ கான்ட் டூ எனிதிங் அபவுட் தட். பட் ஐம் டாக்கிங் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சார்ட்டை பார்த்தப்போ எனக்கு அந்த க்ளவுடியான ஒரு விஷன் தான் இருந்தது. தென் ஐ வெண்ட் ஆன் டு யூடியூப் அண்ட் சர்ச்டு ஹவு டு ட்ரேட் அண்ட் saw some யூடியூப்பில் நான் பார்த்த சில பேர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த சென்ஸ் அவங்க வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை ஹிட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுக்குதுன்னா அந்த இடத்த நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். பாட்டமில் எங்கே ஹிட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே நோக்கி நகருதோ அந்த இடத்த நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். they only taught me this and they want me to buy their courses or something. நான் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் ஓகே நம்ம கோர்ஸ் வாங்கினா மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். பட் ஐ நெவர் பெய்ட் ஃபார் எனி ஒன். So I'm not advising you to pay for anyone unless you really believe in them, unless their credibility is good, unless their ideas, அவங்களோட ஐடியாஸ் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலோட ஒத்து போச்சுன்னா you can buy. ஓகே, மோஸ்ட் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் செட்டப்பை பார்ப்பீங்க. நார்மலாக கேஷுவலாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சப்போர்ட்டை ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி நியூ டு திஸ் அண்ட் யூ டோன்ட் நோ அபவுட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஐ வில் கெட் டு தட் பாயிண்ட். பட் ஐ எம் டாக்கிங் டு சம் ஆஃப் த ஆல்ரெடி அடி வாங்கின சில ட்ரேடர்ஸ் கிட்ட நான் இப்போ பேசுகிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறப்போ, சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் டச் பண்ணும்போது யூ ஹாவ் டு டேக் அ ட்ரேட். அடுத்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் மணி அப்படின்னு சொல்லி சில யூடியூபர்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி நம்மளும் வந்து ஒரு இடத்துல வந்து ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை டார்கெட் பண்ண போகுது, லெட்ஸ் சே யூ கேட்ச் திஸ் சப்போர்ட் ஜோன், இந்த சப்போர்ட் ஜோனை இந்த சப்போர்ட் ஜோனை டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து இந்த ஸ்விங் ஹையை டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் மை ட்ரேட் என்ட்ரி அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டாப் லாஸ். என்னோடய ப்ரீவியஸ் ஸ்விங்கில் தான் என்னோடய ஸ்டாப் லாஸ். அப்படி இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் வந்து ஹை கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன நடக்குது, இட் ரிவர்ஸ்ட்.
இட் ஜஸ்ட் ரிவர்ஸ்ட் அண்ட் டேக் மை ஸ்டாப் லாஸ். அவ்வளோதான், முடிஞ்சு என்னோடய ட்ரேட் காலி. அது எப்படா நான் ஓப்பன் பண்ணுற ட்ரேடை பின்னாடி உட்காந்து ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் அட் சம் பாயிண்ட். எனக்குலாம் அப்படி ஃபீல் ஆகிருக்கு நிறைய டைம். இஃப் யூ ஹேவ் நாட் ஃபெல்ட் தட் வே, ஐ குட் சே நீங்கள் வந்து இன்னும் மார்க்கெட்குள்ளே வரல. பிகாஸ் மார்க்கெட்குள்ளே வந்த எல்லாருமே ஷுட் ஹவ் ஃபெல்ட் திஸ் ஷிட். பிகாஸ் யாரோ நம்மளை பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும். நான் ட்ரேட் எப்போ எடுப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களாடா, பார்த்து அடுத்த செகண்ட் நம்மளை ஸ்டாப் லாஸ்க்கு அடிச்சு விடுவானுங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு பி டிஸ்கஸிங் அபவுட் ஹவு டு அவாய்ட் தீஸ் திங்ஸ். பிகாஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு pretty much saturated thing. Do you think the people who trade with you doesn't know that? இது சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இந்த சார்ட்டில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுதா? Did you find the holy grail of trading? No way. இந்த சார்ட்டை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அது சப்போர்ட்னு. இந்த சார்ட்டை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட்னு. ஸோ do you think they are going to be aligned with you? If they are aligned with you, good thing for you. You will be making profits. Before I get into all of that, let's go back to some basic stuffs, pretty basic stuffs. ஏன் ஒரு ப்ரைஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே திஸ் மூவ் டு திஸ் மூவ், திஸ் மூவ் டு திஸ் மூவ். ஏன்? சிம்பிள், வெரி சிம்பிள். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா தேவையானது லிக்விடிட்டி. வாட் இஸ் லிக்விடிட்டி? லிக்விடிட்டி இஸ் மணி. மணி தான் லிக்விடிட்டி. ட்ரேடர்ஸ், எவ்ரி ட்ரேடர், உலகத்தில் இருக்க எல்லா ட்ரேடரோட அல்டிமேட் கோலும் மணி. ஸோ இங்கே இருக்கிற மணியை எடுக்கிறது இங்கே இருக்கிறவங்களோட வேலை, இங்கே இருக்கிற மணியை எடுக்க வேண்டியது இங்கே இருக்கிறவங்களோட வேலை. இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணுன்னா, ஒரு பார்கெனிங் கான்செப்டை நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். நம்ம அம்மா அப்பா கடையில் வாங்குறப்போவா இருக்கட்டும். லெட்ஸ் சே யூ ஆர் கோயிங் டு அ ஸ்டோர் அண்ட் பையிங் அ பேக். இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்க்கு அலைன் ஆகுமான்னு எனக்கு தெரில, பட் உங்களுக்கு ஒரு சம்வாட் ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஒரு பேக் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பேக்கை வந்து ஒரு ரீட்டைலர், அதாவது ரீசெல்லர், கடைக்காரன் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வெளியிருந்து வாங்குகிறான். ஓகே, 300 ரூபாய்க்கு அந்த பேக்கை வாங்குறவன் நம்மக்கிட்ட வந்து 400 ரூபாய்க்கு விற்கணும்னு பார்ப்பான். ஸோ த சார்ட் எப்படி இருக்கும்னா, இது வந்து 400 ரூபான்ற ப்ரைஸ் ரேஞ்ச், இது வந்து 300 ரூபான்ற ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகே, அவனோட செல்லிங் ப்ரைஸ் 400 ரூபா. இந்த டாட் தான் 400 ரூபான்னு வச்சுப்போம். ப்ரைஸ் வந்து இப்போ இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஆஸ் அ பையராக நம்ம என்ன பண்ணுவோம்னா, we want to buy that bag in a lower price unless we don't crave for that bag. அந்த பேக் எனக்கு வேணும், வாங்கியே ஆகணும். இந்த பேக் வந்து இப்போது மார்க்கெட்லேயே 1 or 2 தான் இருக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் அதை கிஃப்ட் பண்ணியே ஆகணும், அவள் இது இல்லைனா என்னை கழட்டி விட்டு போயிடுவா அப்படின்ற நிலமையில் இருக்கீங்கன்னா, you will be ready to pay that bag for 50 rupees or 500 rupees. பட் இந்த கடையிலனா எனக்கு பக்கத்தில் நாட்டாங்கடையில் எனக்கு 500 ரூபாய்க்கு கொடுப்பேன், அந்த பேக்கை நான் 150 ரூபாய்க்கு நான் வாங்குவேன் அப்படின்னா, you will ask that buyer to discount that bag to 250 rupees. இப்போது ஆஸ் அ செல்லர் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுவான். நோ, இல்லை கட்டுப்படி ஆகாது ப்ரோ, we can go up to 350 அப்படின்னு சொல்லுவான். ஏன்? பிகாஸ் their buying price is 300 and they want to make at least some profit. ஏன்னா they need to sell that bag because அவங்கக்கிட்ட வந்து சப்ளை அதிகமாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி 1000 bags வச்சிருப்பானா இருக்கும் அந்த கடையில். 1000 பேக்கே அவன் விற்கணும் அப்படின்னா they can't be that ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது. நான் வந்து ஒரு பேக்கை 400 ரூபாய்க்கு விற்றா மட்டும்தான் நான் விற்பேன், இல்லைனா நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் இருந்தான்னா they will face loss. ஏன்னா அவங்க வாங்கின பேக் 100 பேக் அவன் இப்போ ஸ்டாக்கில் அவன் 300 ரூபாய்க்கு 100 பேக் வாங்கியிருக்கான்னா, 1 second, I'm sorry guys, I'm kind of weak at math. 30,000 ரூபாய் அவனுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ 30,000 ரூபாய்க்காக அவன் இந்த ஒரு 50 ருபீஸ்க்காக அவன் வந்து 30,000 ரூபாயை விட மாட்டான். They have higher supply and they are desperate to sell that bag. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா,
இந்த பேக்கை 350 rupees வரைக்கும் செல் பண்ணுவோம். நீங்களும் வந்து ஓகே நெகோஷியேட் பண்ணது வர்த் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை இங்கே வாங்குவீங்க 350. ஸோ இப்போ வந்து பேக்கோட செல்லிங் ப்ரைஸ் 350 rupees. இங்கே வந்து இப்போது மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது. திஸ் இஸ் மார்க்கெட் சப்போர்ட் ஜோன். ஏன்னா இது வந்து ஒரு பையருக்கும் ஃபேரான ப்ரைஸ், செல்லருக்கும் ஒரு ஃபேரான ப்ரைஸ். பிகாஸ் இதுக்கு கீழே வாங்கினா பையருக்கு ப்ராஃபிட் கிடையாது, செல்லருக்கு ப்ராஃபிட் கிடையாது. இதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு மேலே வாங்கினா பையருக்கும் ப்ராஃபிட் கிடையாது. ஸோ இட்ஸ் அ வின். அதனால் இந்த இடத்த வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு மேலே 400 rupees இருக்குல்ல, இந்த 400 rupeesக்கு மேலே 400 rupeesக்கு மேலே வாங்குறதுக்கு பையராலையும் முடியாது, செல்லராலையும் முடியாது. செல்லரும் விற்க ட்ரை பண்ணால் இட்ஸ் அன் அன்ஃபேர் ப்ரைஸ், பையர் won't accept that. So that will turn to a resistance zone. This is like fundamentally everything that's about support and resistance. இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா you will be mastering support and resistance. இது வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I'm not sure if I'm right, பட் நான் பார்த்த வரைக்கும் யாருமே எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, மார்க்கெட் ஏன் அந்த இடத்துல நிற்கிது, ஏன் அந்த இடத்துல இருந்து ஒரு ப்ரைஸ் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது, எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. ஸோ லெட்ஸ் சே இப்போது 100 bagsலேருந்து ஒரு பேக் செல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி அனுஷ்காவுக்கு கிஃப்ட் பண்ண ஒரு பேக் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. தட் மேக்ஸ் த பேக்ஸ் டிமாண்ட் வந்து கோ அப். சாரி, பேக்கோட டிமாண்ட் வந்து இந்த ஒரு நியூஸால் டிமாண்ட் வந்து அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகிறப்போ மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறது 99 bags. ஸோ 99 bags இருக்கிற அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வர ஒரு 80 customers வந்து அந்த பேக் வந்து 400க்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் நடக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் எடுக்கும் 400 rupeesல. பிகாஸ் தட்ஸ் அ மேஜர் ஜோன். ஏன்னா அது வந்து ஒரு பையருக்குமான ஃபேர் ப்ரைஸ், செல்லருக்கும் அது ஒரு ஃபேர் ப்ரைஸாக இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்டில் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, பையர்ஸ் ஆர் டெஸ்பரேட் டு கெட் தட் பேக், அண்ட் செல்லர்ஸுக்கு வந்து இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்டில் இப்போ டிமாண்ட் இருக்குது, நம்ம பேக் எப்படியா இருந்தாலும் செல் பண்ணிட முடியும். இந்த கான்ஃபிடென்ஸ்னால இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டேப் பண்ணும். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, மக்களுக்கு இந்த பேக்கோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு ப்ரைஸ் திருப்பி கீழே போகலாம். கீழே போச்சுன்னா 350 rupeesக்கு திருப்பி வரலாம், இல்லை அதுக்கும் கீழே போகலாம். இல்லை டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, விராட் கோலியை பார்த்துட்டு அடுத்து ஹர்திக் பாண்டியாவும் இந்த பேக் வாங்கிட்டாரு, இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வெளியே வருதுன்னா இன்னும் டிமாண்ட் வந்து சர்ஜ் ஆகும். அப்படி ஆகுறப்போ எனக்கு வந்து 400லாம் இல்லை, நான் 450 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. இதுதான் பேசிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் குறைய ப்ரைஸும் வந்து ட்ராப் ஆகும். அப்போது வந்து மக்கள்லாம் வந்து இல்லை இப்போ மார்க்கெட்டில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைப்பா, எனக்கு அந்த பழைய 400 ப்ரைஸ்க்கே கொடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இப்படி தான் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் எந்த அசெட் எந்த கமோடிட்டிஸோடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த கான்செப்டில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஒரு ப்ரைஸ், அதோட ஹை, அதோட ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஆர் லோவர் ஹை லோவர் லோ, லோவர் லோ லோவர் ஹை. இந்த கான்செப்டில் தான் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ப்ரைஸ் இதனால தான் மூவ் ஆகுது. ஸோ இப்போது ஒரு அசெட் மாதிரியான விஷயத்துக்கு தேவை வந்து காசு. பேக் எல்லாமே வந்து ஒரு நம்மளோட எசென்ஷியல் நீட். தட் இஸ் அ ப்ராடக்ட். வி வில் பை இட் ஒன்ஸ் வி பாட் இட். இட்ஸ் அ ப்ராடக்ட், இட்ஸ் நாட் மணி. பட் இந்த மாதிரி அசெட்ஸ் ஆர் கிரிப்டோ கரன்சி ஆர் மெட்டல்ஸ் ஆர் எனிதிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி இன்வால்வ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலையும் மணி இருக்குது, இந்த இடத்துலையும் மணி இருக்குது, இந்த இடத்துலையும் மணி இருக்குது. இந்த மாதிரி மணியை சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் மார்க்கெட். ப்ராடக்டை சேஸ் பண்ணி இருக்காது. திஸ் இஸ் நாட் ப்ராடக்ட் ட்ரிவன், திஸ் இஸ் மணி ட்ரிவன். இதுக்கு ஃபியூவலே வந்து மணி தான்.
மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ், நம்மளால் வந்து மார்க்கெட்டை நகர்த்த முடியாது. நம்ம போடுற ₹1 ₹2 மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே நகராது, இங்கேருந்து இங்கே நகராது. இதை நகர்த்துறதுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில், லைக் பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க நினச்சா மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியும். பிகாஸ் we don't have that much money in our hands like they do. நீங்கள் என்ன தான் ₹1,00,000 உள்ள இருக்குனாலும் அவங்க போடுற அமௌண்ட் ஆஃப் மணியை we can't do that. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஒரு ப்ளூ வேல் விட்டால் எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி there will be splashes of water everywhere. That's exactly that. நீங்கள் போடுற ஒரு கல்லால் ஒன்றும் ஆயிடாது, நீங்கள் போடுற ஒரு கோல்டன் ஃபிஷ்னால் ஒன்றும் ஆயிடாது. The blue whale has to enter the market to make some changes. As a trader-ஆ நாம் என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு பணத்தை தேடி 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 ஓடிட்டுருக்கும். ஒரு இடத்துல இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல இருந்து பையரோட டாமினன்ஸ் அதிகமாகுது. பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் why did they stop? Because நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, திஸ் இஸ் அ லோவர் ட்ரெண்ட், பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். லோவர் ஹை, இங்கே ஒரு லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. ஸோ ஏன் லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோவில் போகுது அப்படின்னா, பேர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். இப்போது மார்க்கெட்டில் வந்து இப்போது பேர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. செல்லர்ஸோட டிமாண்ட் வந்து, செல்லர்ஸோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து கீழே இருக்கிற லிக்விடிட்டியை இப்போ ஸ்வீப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற காசு எல்லாத்தையும் இப்போது செல்லர்ஸ் வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற ப்ரைஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே காண்ட் லைக் என்டர் த மார்க்கெட். அக்ரெசிவாக அவங்களால உள்ளே வர முடியாது. அப்படி வந்தால் ப்ரைஸ் வந்து அன்ஃபேராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேரான ப்ரைஸிங் வந்து எங்கேயுமே நடக்கலை. ஸோ ஃபேரான ப்ரைஸிங் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பையர்ஸோட டாமினன்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. யூ கான்ட் ஈவன் see a black candle here, only one. இது எல்லாமே வந்து ஒரு கேப்ஸ். இந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஃபேரான செல்லிங் வேல்யூவே இல்லை. அதனால் செல்லர்ஸ் வந்து அவங்களோட அந்த ஃபேரான வேல்யூ திருப்பி ரீக்ளைம் பண்ணுறதுக்காக ப்ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து அக்ரெசிவாக புஷ் பண்ணுற இம்பல்சிவ் மூவ்ஸும் நடக்கும். பட் யூஸ்வலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நக்கட்ஸை போடுவாங்க. ஃபஸ்ட் ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து பையர்ஸை கொஞ்சம் லிக்விடிட்டி எடுக்க விட்டுட்டு திருப்பி இங்கே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர், திருப்பி லிக்விடிட்டி எடுக்க விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி ரன்னும் தான் ஒரு மார்க்கெட்டோட சைக்கிளை டிஃபைன் பண்ணும். இப்படி தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன்னா வந்து இதுதான். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இண்டிகேட்டர் தான் எனக்கு வேணும், இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி தான் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்தால் தான் நான் வந்து ஒரு ட்ரேடு நான் இதை அக்செப்ட் பண்ணிப்பேன் இப்படின்ற ட்ரேடர்ஸும் இருக்காங்க. ஐம் நாட் கோயிங் டு கம்ப்ளைன் அபவுட் தெம். ஐம் நாட் சேயிங் தட் ஒன்ட் ஒர்க். ஐம் ஜஸ்ட் சேயிங் இதுவும் ஒரு மெத்தட், இதுவும் ஒரு மெத்தட். உங்களுக்கு எது ஃபேன்சியாக தெரியுதோ அதை யூ கேன் யூஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் டர்னிங் ஆன் மை இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ் சிம்பிள். There is no much information about this here. Let's change this to 51. 51 is a pretty common number. So yeah, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் இந்த மூவிங் ஆவரேஜை மார்க்கெட் டச் பண்ணுறப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் இட் டச்சஸ் இட் ரிவர்சஸ், டச்சஸ் ரிவர்சஸ். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் இருந்திருக்கு, பட் தட் பிரேக் அவுட் குட் ஹோல்ட் ஆன் ஃபார் வெரி லாங், ஸோ இட் ட்ராப்ட். இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட இண்டிகேட்டர்ஸ் மூலமாகவும் கேப்சர் பண்ண முடியும். அட் த சேம் டைம், இஃப் யூ வாண்ட் டு மேக் திங்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரைஸ் ஆக்ஷன். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட், என்ன நடக்குதுன்ற கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ட்ரேட் வெரி ஈஸிலி. ஸோ இந்த ட்ரேடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாட் டு யூ நீட்? காசு? நோ, யூ டோன்ட் நீட் மனி டு execute these trades perfectly. First of all, if you have to be profitable in trading, remove money first. காசு எப்போ உங்கள் ட்ரேடிங்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடிங் ஜேர்னிக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். பிகாஸ் ட்ரேடிங் ட்ரைவ்ஸ் யூ greed அண்ட் ஃபியர். ஒரு இந்த இடத்துல நீங்கள் வந்து ரியல் மணி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா
you will be greedy to catch this move. And இந்த மூவ் ஹிட் ஆனதுக்கப்புறம் வாட் இஃப் த மார்க்கெட் கீப்ஸ் கோயிங் அப்படின்ற ஃபியரில் யூ வில் லூஸ் யுவர் மணி ஹியர். ஆர் இஃப் த மார்க்கெட் இஸ் டவுன் ஹியர் அண்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் இன்னும் கீழே போயிட்டே இருக்க போகுது அப்படின்ற ஃபியர்னால நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் ஓப்பன் பண்ணாமல் விட்டிங்கன்னா யூ வில் லூஸ் திஸ் மூவ். ஸோ இந்த மாதிரி க்ரீட் அண்ட் ஃபியரை நம்ம லேர்னிங் ஃபேஸில் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வி வில் யூஸ் டெமோ அக்கௌண்ட், வி வில் யூஸ் டெமோ மணி. இது நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் வியூன்ற பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த டெமோ கேஷில் ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன் லைக் தோ இருக்குது, பை அண்ட் செல், யூ கேன் யூஸ் தட். பிகாஸ் we have to be like think like a trader first. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் தான் ட்ரேடிங்கில் வந்து மிகப்பெரிய ஒரு அசட்டே மைண்ட் செட் தான். Many people will ask me what is my trading strategies. I'll tell you right here. My trading strategy is using my mindset. உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா you will be profitable in trading. For example, இந்த சார்ட் எடுத்துப்போம். இங்கே வந்து ப்ரைஸ் லோவர் ஹை லோவர் லோ இந்த மாதிரி ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து செத்து போச்சு. I'll say பிரிட்டிஷ் பவுண்ட் யூஎஸ் டாலர் வந்து இட்ஸ் ஓவர் நவ், யூ கான் ட்ரேட் இட் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனிக்கில் நான் வந்து மொத்தத்தையும் செல் பண்ணிட்டு போயிட்டேன்னா, இஃப் யூ லுக் அட் த பிகர் பிக்சர், த மார்க்கெட் இஸ் ஆக்சுவலி குக்கிங் அ ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ மார்க்கெட் இஸ் இந்த மூவை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மேலே புஷ் பண்ணிகிட்ருக்கு. இட் இஸ் கோயிங் டு ரீச் திஸ் ஜோன் அண்ட் இட் இஸ் கோயிங் டு மூவ் ஃபர்தர். அண்ட் இதை நீங்கள் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ டு 1 month கேண்டில். மார்க்கெட் இஸ் அகெயின் இந்த மூவை டார்கெட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே லோவர் ஹை லோவர் லோ இருக்குது, பட் we will be like looking to break this area. ஏன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. இதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்த டார்கெட் பண்ணும். ஸோ லாங் ரன்னில் பார்க்குறப்போ, பிக்கர் பிக்சரில் பார்க்குறப்போ, மார்க்கெட் வில் ஆல்வேஸ் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மேக் ட்ரேட்ஸ். ஆல்வேஸ் see things in a bigger picture. நீங்கள் வந்து ஒரு பிக்கர் பிக்சரில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறப்போ you will have more and more opportunities to make trades. One sec. Yeah, you will have more and more opportunities to trade, and controlling your emotions is the number one factor in trading. You have to be neutral at every time. ஒரு செகண்ட் கூட உங்களோட எமோஷன்ஸ்னால உங்கள் ட்ரேட் வந்து ட்ரைவ் ஆகக்கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல we are dealing with money. So you can't be like I'm not emotionally driven in trading. நீங்கள் வந்து ஒரு டெமோ கேஷில் ட்ரேட் பண்ணுற வரைக்கும் you won't feel that emotion or pressure or anything. But when you are dealing with your own money, you will have pressure. உங்களுக்கு வந்து ஐயோ ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுது அப்படின்ற அந்த பரபரப்பு வந்துருச்சுனாலே you will start making mistakes. இந்த இடத்துக்கு நான் இங்கே ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பரபரப்பு வரும். ஐயோ இந்த இடத்துல வந்துருச்சே, திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோ அப்படின்ற பயத்தில் you will start increasing your position. இந்த இடத்துல நான் வந்து அக்யூமுலேட் பண்ணுறேன், இன்னும் டிசிஏ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருப்பி வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான லாஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூ ஹாவ் டு ஸ்டே காம், யூ ஹாவ் டு அக்செப்ட் வாட் இட் இஸ். நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை ஓப்பன் பண்ணும்போது யுவர் மைண்ட் செட் ஷுட் பி திஸ் இஸ் த ப்ரைஸ் ஐ எம் பேயிங். இந்த ப்ரைஸ் தான் நான் வந்து பே பண்ணி என்னோட கான்செப்ட் வந்து கரெக்டாக தப்பான்றதை நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இஃப் யூ ஆர் ட்ரேடிங் யூ கேன் பி ப்ராஃபிட்டபிள். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் த ப்ரைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ட்ரேடை ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த காசு வந்து போயிடுச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணணும். என்டர் ஆனதுக்கப்புறம் இஃப் இட் டேக்ஸ் த ப்ராஃபிட், யா குட், அண்ட் பட் இஃப் இட் லாஸஸ் இட்ஸ் ஓகே, வி கேன் மேக் இட் அப் இன் த நெக்ஸ்ட் ட்ரேட். அந்த மைண்ட் செட்டில் போயிடணும். So this is all about mindset and basics of price action in trading. In next episode we will be talking about risk management and emotional management. எப்படி வந்து ரிஸ்க்கை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது, உங்களோட அக்கௌண்ட் எப்படி ப்ளோ அப் ஆகாமல்
சஸ்டெயின் பண்ணுறது மார்க்கெட்டில் லாங் ரனில் அப்படின்றத பற்றிலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்டில் தென், ஹாவ் அ குட் ட்ரேடிங். பாய்.